வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். வாழ்க்கை முறையில் நிறையவே மாற்றங்கள் வந்துட்டுருக்குங்க. ஆமாம், ஃபேஷனுக்காக நம்ம கண்ணாடி போட்ட காலமெல்லாம் போய் இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள் முதற்கொண்டு கண்ணாடி போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறிப்போச்சு. காரணம், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அவங்க எடுத்துக்கிடாமல் துரித உணவு எடுத்துக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த தானியங்கள் எல்லாமே நம்ம மறந்து போயிட்டோம். முக்கியமாக சிறுதானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழந்தைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு இப்போ ரொம்பவே காலம் மாறி போச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வெளிப்புற பூச்சை விட உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக அந்த ஒரு வியாதியை நிரந்தரமாக நம்ம சரி பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. இன்றைக்கும் அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு, அதுக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு உணவாக நம்ம எடுத்து அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்ணாடி இனி நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல மருந்து, சிம்பிளான மருந்தும் கூட. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண் பார்வையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண் பிரச்சனைனாலும் சரி தான், கல்லீரல், நுரையீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைகள், என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி தான். சிலருக்கு சிறுநீரகத்தில் நோய் தொற்று இருக்கும், கற்கள் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ எல்லா விதமான வியாதிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் தீர்வு கிடைக்கும். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான மருந்தெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க, அது என்ன பொருட்கள் தேவை, எப்படி அந்த சிம்பிளான பொருட்கள் வச்சு உணவாக நம்ம எடுத்து கண்ணாடியே போடாமல் நம்முடைய கண் பார்வையை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே கண்களுக்கு பெரும்பாலும் பயிற்சி கொடுப்பாங்க. பொதுவாக நம்முடைய கண்களை வச்சு 8 போட சொல்லுவாங்க. அதாவது இடதுபுறத்தில் ஆரம்பித்து வலதுபுறத்தில் முடிகிற மாதிரி 8 போட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மேலேருந்து ஆரம்பித்து கீழே முடிகிற மாதிரி 8 போட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் எடுக்கலாம். இன்னும் என்ன அப்படின்னா, நம்முடைய 2 உள்ளங்கையை வச்சு நம்முடைய 2 கண்களில் சூடு படுற மாதிரி மெதுவாக அழுத்தணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அழுத்தணும் அப்படின்னா கண் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். மெதுவாக நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது பெரும்பாலும் ரொம்ப வெளிச்சமான இடத்துல இருந்து செய்யாமல் கொஞ்சம் இருட்டான இடத்துல இருந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்வைத்திறன் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம பயிற்சி கொடுத்தாலும் உணவு முறையில் நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம எப்படி சாப்பிட்லாம், என்ன பொருட்கள்லாம் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கொய்யா இலை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கொய்யா பழத்தில் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த கொய்யா இலையிலையும் நிறையவே நமக்கு நன்மைகள் இருக்குது. இதில் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது நமக்கு. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நம்முடைய கண் பார்வை திறன் ரொம்பவே அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லை, உணவு செரிமான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். ஆண்களுக்கும் மிகவும் ரொம்பவே நல்ல ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். மலட்டுத்தன்மைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஆண்களும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மலட்டுத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கொய்யா இலையை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, செரிமான கோளாறு என்ன இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப விளைஞ்ச இலை இல்லாமல் ஓரளவு மீடியமான இந்த கொய்யா இலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணீரில் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 ml வரும். இதில் இந்த மாதிரி ஒரு 10 இலைகள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, கொய்யா இலை. அதையும் இதில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா நமக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்ப்போம். இது நல்லா கொதிச்ச பிறகு பார்க்கலாம். நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் நமக்கு நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிகாக்ஷன் இப்போது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேன் சேர்க்க போகிறோம். வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், தேன் சேர்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம தேன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் கம்மியான சூடாக இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை தேன் சேர்க்க பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இது நீங்கள் கொதிக்கும் போதே இது கூட நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை தினமும் காலையில் நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, சாயங்காலமும் அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 10 நாளையிலேயே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் உள்ள மருந்துன்னு சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 200 ml தண்ணீர் எடுத்தீங்க, எல்லாம் 250 ml தண்ணீர் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு வரும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த தேன் சேர்க்கிறதும் அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு சேர்க்கிறதும் ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டும் சேர்க்காமல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு கண் பார்வை மட்டும் சரியாகிறது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செரிமான கோளாறுக்கும் இன்னும் நல்ல ஒரு மருந்தாகவும் உங்களுக்கு செயல்படுது. அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பச்சை மிளகாய் வச்சு தான். பச்சை மிளகாயிலையும் உங்களுக்கு நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, விட்டமின் சி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்துவதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் இந்த பச்சை மிளகாயை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாயை தனியாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை, உணவில் நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கொத்தமல்லி இலை தான். இந்த கொத்தமல்லி இலையும் நம்ம உணவில் சேர்க்கும்போது கண்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த சூடு, சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கண்களில் ஒரு எரிச்சல் இருக்கும், சூட்டின் காரணமாக, உடல் சூட்டோட காரணமாக கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியது இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கண்களில் அந்த சூடு இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லை, கண் பார்வை திறனையும் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அதிகமான காரம் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கறிவேப்பிலை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு கண் பார்வை குறைபாடு இருந்ததுன்னா விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தோன்னா நமக்கு இந்த கறிவேப்பிலை தான். அது மட்டும் இல்லை, நிறையவே உங்களுக்கு இரும்பு சத்தும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நன்றாக வளர்ந்த கறிவேப்பிலை இலைகள் தினமும் காலையில் ஒரு 6லேருந்து 8 இலைகள் வெறும் வயிற்றில் நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். நல்லா வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்ணும். நல்லா நீங்கள் வாயில் போட்டு நல்லா சவைச்சி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுடைய ஐ பவர் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அது உங்களுக்கு மங்கலாக இருக்கிற பார்வையாக இருந்தாலும் சரிதான், தூர பார்வையாக இருந்தாலும் சரிதான், கிட்ட பார்வையாக இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான பார்வை குறைபாடாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நிரந்தரமாக சரி செய்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கிராஜுவலாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் 60 நாட்கள் அப்படி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த ஓமம் வந்து வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம பயன்படுத்தி பார்த்துருப்போம். அதாவது வாயு தொந்தரவு, உணவு செரிமானம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் இந்த ஓமம் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தி பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஓமம் வந்து நம்முடைய கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. கண் பார்வையை உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 100 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த 100 ml தண்ணீருக்கு
1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த ஓமம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சொல்லும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிராம் வரும். அந்த 1 கிராம் ஓமத்துடன் அந்த 100 ml தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 100 ml தண்ணீர் வந்து உங்களுக்கு 30 ml குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு 30 ml குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த 30 ml தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் எடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாயங்கால வேளைகளில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற மருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.